தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு மும்முரமாக நடந்தபோது வாக்கு இயந்திரங்கள் பழுதும் கள்ள ஓட்டு உட்பட திமுகவினரின் அட்ராசிட்டியும் பரபரப்பை ஏற்படுத்தின. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கள்ள ஓட்டு போடப்பட்டதால் சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் வேதனையுடன் திரும்பி சென்றனர். ராணிப்பேட்டையைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி, மதுரவாயில் தொகுதிக்கு உட்பட்ட நெற்குன்றத்தை சேர்ந்த பிரசாந்த், ஈரோடு வெட்டுக்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்த தினேஷ் ஆறுமுகம், திருப்பூர் அருகே சூர்யா நகரைச் சேர்ந்த முதியவர் சுப்பிரமணியம் ஆகியோர் அவர்களுக்கான வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்களிக்க சென்றனர். அவர்களது வாக்குகள் ஏற்கனவே பதிவாகிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்ததால் சிசிடிவி வீடியோக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி அவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதேபோன்று விதிகளை மீறி வாக்குச்சாவடி மையங்களில் திமுக உட்பட சில கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப் பள்ளியில் உள்ள 83 மற்றும் 84வது வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. அப்போது திமுக கிளை செயலாளர் கண்ணன் வாக்குச்சாவடி வாசலில் நின்றபடி வாக்கு சேகரித்துள்ளார். இதை எதிர்க்கட்சியினர் தட்டி கேட்டதால் இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர்களை போலீசாரும் மத்திய ரிசர்வ் படையினரும் வெளியேற்றியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இது மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் எந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டு வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள லாமேக் மேல்நிலைப் பள்ளி, பாளையங்கோட்டையில் உள்ள ஜெயின் ஜோசப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, தூத்துக்குடியில் டூவிபுரம், ராஜபாளையம் அருகே சங்கரா பாண்டியபுரம், ராமேஸ்வரம், சிவகங்கை அருகே புதுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி, கள்ளக்குறிச்சி அருகே மல்லாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பழுதானதால் சில மணி நேரம் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. உடனடியாக எந்திரங்கள் பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இப்படி கள்ள ஓட்டு, வாக்கு சேகரிப்பு, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பழுது உள்ளிட்டவற்றால் தமிழக தேர்தல் களமே பரபரப்பான சூழல் காணப்பட்டது.